ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டில் உள்ள மகமாயி லக்ஷ்மி தேவி. அப்புறம் இது வந்து குலசாமி கலசம்னு சொல்லுவாங்க. இது வந்து உப்பு, மிளகு, வசம்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா அடகில் உள்ள நகையெல்லாம் நம்மளுக்கு மீட்டு கிடைக்கணும், பணங்காசு சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது வைப்பாங்க. ஒரு கண்ணாடி வச்சு அதில் உப்பு, மிளகு, வசம்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் 1 ரூபா காயின்ஸ் போட்டு வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை இது பண்ணணும். வெள்ளிக்கிழமை பண்ணி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக பலன் உண்டுங்க. ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து மகமாயி தேவி எங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றோம். இது லட்சுமி தேவி, இவங்க கிருஷ்ணர். மிரர் வந்து நம்ம சாமி ரூமில், கண்ணாடி வந்து மெயினாக நம்ம சாமி ரூமில் வச்சு கும்பிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதில் இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டுங்க. இது என்னோட ஜூனியருங்க, 15 வருஷமாக இருந்தான். திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அதோட நாங்கள் சாமியாக வச்சு கும்பிட்டுருக்கோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு வெள்ளி செவ்வாய் அப்புறம் ஒரு விளக்கேற்றி கும்பிட்டாலே போதும். நம்மளுக்கு தேவையானது என்னமோ அது நம்மளோட சாமியை பார்த்துக்கோங்க. ஒரு சூடம் உங்களால் விளக்கேற்ற அட்லீஸ்ட் ஒரு விளக்காச்சு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. அதுக்குள்ள பலனை அது கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களால தான் நாங்கள் இன்ன வரையும் இருக்கோம். இவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. எவ்வளோ பெரிய கெட்டது வந்தாலும் சரி இவங்க தான் எதிர்த்து நிற்பாங்க. என்றைக்குமே நம்ம குலசாமி கும்பிட்றது நல்லதுங்க. குலசாமிக்கு ஒரு அட்லீஸ்ட் கோயிலுக்கு போக முடியலன்னா ஒரு விளக்காட்சி ஏற்றி கும்பிடுங்க. வீட்டில் வச்சு இது மாதிரி ஒரு பானை வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நோய் நொடி வந்தாலும் சரி, மற்றவங்களால என்ன கெடுதல் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம குலசாமியை பார்த்துக்கோங்க. இவங்க தான் எங்கள் வீட்டில் உள்ள மகமாயி. இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.